சின்ன குழந்தைகள்லாம் அழும் பொழுதெல்லாம் அதுக்கு பால் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை நம்ம குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தா தான் குழந்தைக்கு ரொம்ப தாய்ப்பால் வரும். அது அழும்போதெல்லாம் எடுத்து வச்சுட்டோம்னா அதுக்கு வயிறு ரொம்பாது, ஒன்றும் ரொம்பாது. ஆனால் மீதி சமயத்துலலாம் அது அழும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குழந்தைய தூக்கி அரவணைச்சி தோளில் வச்சுக்கணும். என் செல்லமே, பட்டே, முத்தே, மாணிக்கமே, மரகதமேன்னு கொஞ்சணும். அந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடணும். அந்த குழந்தையோட பேசணும். அந்த குழந்தைய தடவி தடவி விடணும், முத்தமிடணும், மார்பில் அணைச்சிக்கணும், ராஜா பட்டுக்குட்டி அப்படின்னுலாம் சொல்லணும், தடவி விடணும். அந்த தொட்டிலையோ அல்லது மொத்துன்னு லாலிலேயோ போட்டு அப்படின்னு நாம் அங்கே இருக்கோம், அம்மா இங்கே தான் இருக்கா, எப்போ வேணாலும் நமக்கு தொப்பைக்கு பால் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி கூட மனுஷா இருக்கா, அம்மா இருக்கா, அப்பா இருக்கா அப்படின்ற அந்த ஒரு பாதுகாப்பு உணர்வு இருந்தாலே குழந்தை அழாது. குழந்தைக்கு பக்கத்தில் ஒரு பொம்மையோ சொப்பையோ அதையோ போட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துன்னு போனால் குழந்தை அழும். ஏன்னா அதுக்கு பால் சாப்பிட்றத விட நம்ம கிட்டக்க இருக்கணுங்கிற ஆசை மனசுக்குள்ளே இருக்கும். அதுக்கு சொல்ல தெரியுமா? அதனால அது அழுதுண்டே இருக்கும். ரொம்ப நாள் மடியில் வச்சுக்கணுன்றதில்ல. மடியில் குழந்தை பார்த்தாலும் வச்சுட்டே இருந்தால் பிறந்த குழந்தைக்கு நம்ம உடம்பு சூடு அதுக்கு தாக்கும். அதனால் கொஞ்ச நாள் கையில் வச்சு ஆட்டணும். கொஞ்ச நாள் கீழே பக்கத்தில் அந்த மொத்துன்னு துணியை போட்டு விட்டு விரித்து அது கூட பேசணும், அதுக்கிட்ட விளையாடணும். என்ன சொல்கிறது, பப்புளி என்ன கேட்குறது, என்ன வேணுமா அதுக்கு, ஜோக்குளிக்க போகிறதா, இல்லை தீட்டுக்க போகிறதா, பாப்பா என்ன போட போகிறது, என்ன சொல்கிறது, அது சொல்கிறதோ சொல்லலையோ, இப்படி நம்ம ஒரு சவுண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். நல்ல பாட்டு, நல்ல கதை, ஒரு சிரிப்புகள், இதுகளெல்லாம் குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். துளி உண்டு ஒரு சுட்டு தேன் வேணால் குழந்தை நாக்கில் வெறுமை தடவி வைக்கலாம். அதையே சப்பியே கொஞ்சம் நாய் பசி ஆகிக்கும். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பால் கொடுத்தா நல்லா வயிறு ரொம்ப குழந்தை சாப்பிடும். 2 பக்கம் மாற்றி மாற்றி குழந்தைக்கு கொடுக்கணும். தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு பின்னால் அம்மா கொஞ்சம் பாலோ ஹார்லிக்ஸோ இல்லை மதர் ஸ்பெஷலோ சாப்பிடணும்.